நார்மலாக நம்ம வந்து ஃப்ரீ டைமில் வந்து ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம், ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆளாளுக்கு ஒவ்வொரு ஹாபீஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திங் வந்தக்கப்புறம் அது எல்லாமே எடுக்காமல் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் என்ன கமெண்ட் வந்திருக்கு, என்ன போஸ்ட் வந்திருக்கு, இப்போ புதுசாக வந்து கலை நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போய் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த 4 ஹார்மோன்ஸ் தாங்க காரணம். ஃபஸ்ட்டு ஹார்மோன் வந்து டோபமைன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறீங்க. அப்போ அதில் நீங்கள் இது வின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய ரிவார்ட் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி டோபமைன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை வந்து செக்ரெட் பண்ணும். இது உங்களுக்கு அப்படியே ஒரு ஹைக்கு போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி அந்த அட்ரினலின் வந்து ஒரு இன்டென்சிட்டி, டூ ஆர் டை, நம்ம இப்போ இதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்டியே ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்டென்சிட்டி வந்து கொடுக்கும். கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபோக்கஸ்னஸை வந்து கொடுக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்கும், 4 வார்த்தை சொன்னால் அதில் 2 வார்த்தை காதில் கேட்கும், 2 வார்த்தை கேட்காது. ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட் போது ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான மீனிங்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து அதை பெர்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு கவனம் வந்து அதில் போய் குவிறது, அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டான ஸ்டேட் வந்து நமக்கு கிடைக்கும். குளுட்டமேட் அப்படின்னு ஒரு நியூரோ கெமிக்கல் வந்து செக்ரெட் ஆகும். அது வந்து ஒரு உள்ளேருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். இதனால தான் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளோட ஹாபிஸ் எல்லாமே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே வந்து போகிறோம்.